இப்போ வந்து நம்ம டாக்ஸஸ் பத்தி பார்க்க போறோம். ஒரு முக்கியமான டாபிக். ஸோ இதோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, டாக்ஸஸ் ரெஃபர்ஸ் டு த டைரக்டட் மூவ்மெண்ட் ஆஃப் பாக்டீரியா இன் ரெஸ்பான்ஸ் டு த என்விரான்மென்டல் ஸ்டிமுலை. அதாவது ஒரு பாக்டீரியா தானா வந்து மூவ் ஆகாம ஒரு என்விரான்மென்டல் ஸ்டிமுலைனால மூவ் ஆகுது அப்படின்னா அதை தான் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்க எல்லாம் திடீர்னு எங்கேயோ எடுத்து வெளில போவீங்களா? யாராவது ஒருத்தர் ஒரு கல்யாணமோ ஏதாவது ஒரு விசேஷம் வச்சிருந்தா தான் நம்ம டாக்ஸி எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்து போவோம். ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைனால நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறோம்ல, அதே தான் பாக்டீரியாவுக்கும். ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைனால அந்த பாக்டீரியா வந்து மூவ் ஆகுறத நம்ம டாக்ஸிஸ் அப்படின்னு சொல்றோம். அப்படி என்னடா எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை திருப்பி திருப்பி அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஸோ அதை தான் நம்ம அடுத்தடுத்த டைப்ஸ் ஆஃப் டாக்ஸிஸ்ல வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்போ எந்த ஸ்டிமுலையும் இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு ரேண்டம் மோஷனா தான் இருக்கும். ஒரு பாக்டீரியா வந்து இங்கிட்டு போகும் அங்கிட்டு போகும் இங்கிட்டு போகும், அது பாட்டுக்கு ஜாலியா எங்கிட்டு வேணாலும் சுத்திக்கிட்டு இருக்கும். பட் ஆனா ஒரு டாக்ஸிஸ் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இப்போ ஏதோ ஒரு சிக்னல், எக்ஸ்டர்னல் சிக்னல் இருக்கு அப்படின்னா அந்த பாக்டீரியா தானா அந்த சிக்னலை நோக்கி வர வந்து பார்க்கும். ஸோ இதை தான் நம்ம டாக்ஸிஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அதோட டைப் பார்த்தோம் அப்படின்னா கீமோடாக்சிஸ். ஸோ பேர்லேயே வந்து இருக்கு. கீமோ அப்படின்னா கெமிக்கல் அப்படின்னு அர்த்தம். மூவ்மெண்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு கெமிக்கல் ஸ்டிமுலை. ஸோ இங்கே வந்து ஏதோ ஒரு கெமிக்கல் இருக்கு, ஏதோ ஒரு நியூட்ரியன்ட்டோ ஏதோ ஒரு ஃபுட்டோ ஏதோ ஒரு, இப்போ ஒரு பாக்டீரியா வந்து அதுக்கு வந்து ஒரு அயன் தேவைப்படுது, இல்லை அதுக்கு வந்து பாஸ்பரஸ் தேவைப்படுது அப்படின்னா அது ஒரு நியூட்ரியன்ட், அது ஒரு கெமிக்கல். அதை நோக்கி அந்த பாக்டீரியா வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா அது வந்து கீமோடாக்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ பாசிட்டிவா மூவ் ஆச்சு, அந்த அந்த கெமிக்கலை நோக்கி மூவ் ஆச்சு, டுவர்ட்ஸ் த கெமிக்கல் போச்சு அப்படின்னா அதை வந்து பாசிட்டிவ் கீமோடாக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் நியூட்ரியன்ஸ், அதுக்கு சாப்பாடு இருந்துச்சுன்னா அந்த பாக்டீரியா வந்து தேடி போய் சாப்பிடணும். இதுவே வந்து அந்த அந்த விஷயத்துல இருந்து விலகி போச்சு அப்படின்னா, அந்த பாக்டீரியா ஒரு சிக்னல் வருது, அந்த சிக்னல் வந்து வெளியே போச்சு அப்படின்னா அதை நெகட்டிவ் கீமோடாக்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ மூவ்மெண்ட் அவே ஃப்ரம் த கெமிக்கல்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸின்ஸ். இப்போ எங்க ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அந்த பாக்டீரியா அந்த பக்கம் போகாது, அதை விட்டு விலகி தான் வந்து போகும். அதை வந்து நம்ம நெகட்டிவ் கீமோடாக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரெண்டாவது விஷயம் வந்து போட்டோடாக்சிஸ். ஸோ ஒரு லைட் இருந்துக்கு, ஒரு லைட்டை வச்சு அது மூவ் ஆகுது அப்படின்னா அதை போட்டோடாக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மூவ்மெண்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன். சில ஏரோபிக் பாக்டீரியாலாம் வந்து ஆக்சிஜன் எங்க இருக்கோ அதை தேடி போய் வளரும், அதை வந்து ஏரோடாக்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேக்னட்டோடாக்சிஸ். ஸோ சில பாக்டீரியாக்கெல்லாம் வந்து மேக்னட்டோசோம்ஸ் அப்படின்னு ஒரு சில என்சைம், சில ஆர்கனல்ஸ் வந்து இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம எர்த்தோட மேக்னெட் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அலைன் ஆகிக்கும். இப்போ ஒரு நார்த் ஃபீல்டு இருக்கு அப்படின்னா அந்த மேக்னட்டோசோமோட சவுத்தை வந்து இந்த நோக்கி இருக்கிற மாதிரி வந்து அலைன் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்றத வந்து நம்ம மேக்னட்டோடாக்சிஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். அதுக்கு ஹெல்ப் பண்ற அந்த ஆர்கனல் பேரு மேக்னட்டோசோம்ஸ். அடுத்து வந்து தெர்மோடாக்சிஸ். ஸோ தெர்மோ அப்படின்னா டெம்பரேச்சர், எங்கே வந்து சூடு இருக்கு, எங்கே வந்து சில்னஸ் இருக்கோ அதை வந்து தேடி போற பாக்டீரியா, அந்த டெம்பரேச்சர் டிபெண்டா வந்து மூவ் ஆகுறத தெர்மோடாக்சிஸ் அப்படின்னு சொல்றோம். லாஸ்ட் வந்து ஹைட்ரோடாக்சிஸ். ஸோ வாட்டர் எங்க இருக்கோ அதை வச்சு மூவ் ஆகுறத வந்து மாய்ஸ்சர், வாட்டர் அதை வச்சு மூவ் ஆகுறத ஹைட்ரோடாக்சிஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து டாக்சிஸோட டைப். 1 2 3 4 5 6. ஸோ 6 விதமான டாக்சிஸ் வந்து இருக்கு. கீமோடாக்சிஸ், போட்டோடாக்சிஸ், ஏரோடாக்சிஸ், மேக்னட்டோடாக்சிஸ், தெர்மோடாக்சிஸ், ஹைட்ரோடாக்சிஸ். ஸோ என்னென்ன இந்த நீர், காற்று, ஆகாயம், இந்த மாதிரி எல்லா பஞ்சபூதத்தையும் சேர்த்து அதை வச்சு மூவ் ஆகுறத வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாக்சிஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இதுதான் டாக்சிஸோட ஓவர் வியூ. ஒரு சின்ன பாக்டீரியாவே வந்து அதுக்கு தேவையான ஒரு விஷயத்த வந்து தேடி மொட்டிலிட்டி, டாக்ஸிஸ் அப்படி இப்படின்னு சொல்லி மூவ் ஆகி போகும்போது, அதே மாதிரி தான் நம்ம லைஃப்ல நமக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா யாரும் வந்து எடுத்துட்டு வந்து தரப்போறதில்ல, நம்ம தான் அதை வந்து தேடி போகணும். ஸோ இருக்கிற வரைக்கும் ஹாப்பியா இருப்போம், சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் ஹாப்பியா வச்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகான் ஹிட் பண்ணிருங்க. அண்ட் திங்க் பாலாஜி திங்க் விஷனோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணிருங்க. பாய்.